வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நாடு முழுவதும் சிலிண்டர் விநியோகிப்பதில் தட்டுப்பாடு. இதனால் இந்த தட்டுப்பாடு சிலிண்டர் முன்பதிவு செய்வதில் தொடர்ந்து சிக்கல். சிலிண்டர் விநியோகிப்பதை மத்திய அரசு எஸ்மா சட்டத்தின் கீழ் கொண்டு வந்தது. எஸ்மா சட்டம்னா என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, எதனால் மத்திய அரசு இந்த திட்டத்தின் கீழ் சிலிண்டர் விநியோகிப்பதாக கொண்டு வந்தாங்க, இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா நாடுகளில் ஏற்படும் போரின் காரணமாக சமையல் எரிவாயு சிலிண்டரில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டருடைய தட்டுப்பாடு காரணமாக மத்திய அரசு வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்துகிற சிலிண்டர்களை மட்டும் உபயோகம் பண்ணுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. கமர்ஷியல் பயன்பாட்டிற்கு பயன்படுத்தும் சிலிண்டர்களை விநியோகம் பண்ண வேணான்னு மத்திய அரசு அறிவிச்சிட்டாங்க. கமர்ஷியல் சிலிண்டருடைய விநியோகத்தில் தடை ஏற்பட்டதுனால 2 நாட்கள் மட்டும்தான் கமர்ஷியல் சிலிண்டர்கள் கையிருப்பு இருக்குன்னு ஹோட்டல் உரிமையாளர்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. அதனால் உணவகங்கள்லேயே தோசை, ஆம்லெட் போன்ற உணவு பண்டங்களை தயாரிப்பதை நிறுத்திட்டாங்க. இதற்கு பதிலாக தக்காளி சாதம், தயிர் சாதம், கிச்சடி போன்று எளிமையாக சமைக்கிற உணவுகளை மட்டும்தான் வழங்க முடியும்னு அறிவிச்சிருக்காங்க. இதே நிலை தொடர்ந்துச்சு அப்படின்னா இன்னும் ஓரிரு நாட்களில் பெரும்பாலான உணவகங்கள் மூடும் நிலைக்கு தள்ளப்படும். இந்த நிலைமை உணவகங்களையே சார்ந்து வாழும் மக்களுக்கு பெரும் இழப்பாக அமையும். சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக பொதுமக்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் சிலிண்டருக்கு முன்பதிவு செய்கிறதுனால சிலிண்டர் முன்பதிவு செய்யும் இணையதளம் முடங்கி மக்கள் யாருமே முன்பதிவு செய்ய முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. நிலை ஓரிரு நாட்களில் சரியாயிரும் அப்படின்னு அறிவித்தாலும் ஓரிரு நாட்கள் கழித்து சிலிண்டர் முன்பதிவு செய்தாலும் சிலிண்டர் உடனே கிடைக்குமா, எப்போ கிடைக்கும் என்பதில் வெறும் சந்தேகம்தான் நிலவுது. அதனால தான் மத்திய அரசு சிலிண்டர் முன்பதிவு செய்வதை 15 நாட்களில் இருந்து 21 நாட்களாக மாற்றி அமைச்சிருக்காங்க. முன்னாடி 15 நாளைக்கு ஒரு முறை சிலிண்டர் முன்பதிவு செய்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இனிமே ஒரு முறை நீங்கள் முன்பதிவு செய்தால் அதில் இருந்து 21 நாட்கள் கழித்து தான் மறுபடியும் நீங்கள் முன்பதிவு செய்ய முடியுன்றத இப்போ அமல்படுத்தியிருக்காங்க. சிலிண்டர் விநியோகிப்பதை எஸ்மா சட்டத்தின் கீழ் மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. எஸ்மா சட்டம்னா என்ன அப்படின்னா, எசென்சியல் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட். பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளை தடைபடாமல் இருப்பதற்காக மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த எஸ்மா சட்டம். இந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பொது வாழ்க்கையை பாதிக்கும் அத்தியாவசிய பணிகளை தொடர்ந்து செய்வதுதான் இந்த சட்டத்தினுடைய நோக்கம். சட்டத்தின் கீழ் இதுவரைக்கும் மருத்துவம், போக்குவரத்து, மின்சாரம், நீர் விநியோகம் இந்த சேவைகளை எல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. இப்போ புதுசாக இந்த சிலிண்டர் தட்டுப்பாடை தடுக்கும் நோக்கிலையும் இந்த சிலிண்டர் விநியோகத்தையும் இந்த சட்டத்தின் கீழ் கொண்டு வந்திருக்காங்க. சட்டத்தின் கீழ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சிலிண்டர் விநியோகத்தை கள்ள சந்தையில் விற்பனை செய்வதை தடுக்கிறதும், சிலிண்டர் விநியோகம் பண்ணாமல் பதுக்குவதை தடுப்பதற்காகவும் தான் சிலிண்டர் விநியோகத்தை எஸ்மா சட்டத்தின் கீழ் கொண்டு வந்திருக்காங்க. சட்டத்தை மீறினா என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னா, ஜாமீனில் வெளிவர முடியாத அளவுக்கு வழக்கு பதிவு செய்யப்படும். இந்த சட்டம் அமலில் இருக்கும் பொழுது சட்ட விரோதமாக செயல்படுவதற்கு 1 ஆண்டு சிறை தண்டனை மேலும் அபராதம் விதிக்கப்படும்னு கொடுத்துருக்காங்க. இந்த சட்டத்தினுடைய கால அளவு என்ன அப்படின்னா, சட்டம் வழக்கமாக 6 மாதங்கள் வரைக்கும் அமலில் இருக்கும். 6 மாதங்களுக்கு மேலே அப்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சட்டத்தினுடைய கால அளவை மேலும் நீடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. பொதுவாக அத்தியாவசிய பொருட்களுடைய பதுக்கலை தடுக்கவும், வேலை நிறுத்தங்களால் ஏற்படும் பொதுமக்களின் பாதிப்பை தடுக்கவும் எஸ்மா சட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க. நாடு முழுவதும் எரிவாயு சமையல் சிலிண்டரில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள போது தமிழ்நாட்டிலையும் இன்னும் 20 நாட்களுக்கு பயன்படுத்தும் அளவுதான் சிலிண்டர்கள் கையில் இருக்கிறதா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு முக்கிய ஆலோசனைகள் செய்து வருவதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த சமையல் எரிவாயு சிலிண்டருடைய தட்டுப்பாடு மென்மேலும் தொடர்மையானால் கொரோனா காலகட்டத்தில் ஏற்பட்ட ஊரடங்கு
மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சமூக வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த சிலிண்டர் தட்டுப்பாடை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.